எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இவன கொஞ்சம் புதினா தழைய கட் பண்ணி குட்றா அப்படின்னா, அந்த தொட்டியே காலி பண்ணிட்டான் இன்னைக்கு. இன்னைக்கு இல்ல, இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் போல ஆயிடுச்சு. இது நடந்தது 1 வாரத்துக்கு முன்ன. அப்லோட் பண்ண டைம் இல்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு வீட்டில் ஏதாச்சும் பிளாஸ்டிக் டப்பாக்கள் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் நட்டு விடுவேன். வந்த வரைக்கும் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கேனுன்னா ஒரு மாதிரி நம்ம எண்ணெய் எல்லாம் ஆயில் எல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான கேன் இது. இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் நட்டு வச்சேன் புதினா செடியை. கிட்டத்தட்ட 1 வருஷம் போல் ஆகுது. 1 வருஷத்துக்கு மிச்சமாக கூட ஆகலாம். இவ்வளோ நாள் வந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டப்பா உடஞ்சி போச்சு. சும்மா தழையை கட் பண்ணாமல் லைட்டாக தான். கதிருமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எதுவும் பண்ணலை. லைட்டாக கட் பண்ணும்போதே அந்த மக்குள் கொடுத்துடுச்சு. அதனால் அது உடஞ்சி வந்தது. அதனால் அதை எடுத்து போட்டுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் டப்பா பார்த்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து போட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வேர் எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள். புதினா தழை பெரும்பாலும் சும்மா லைட்டாக ஊனி விட்டால் கூட போதுமானது. நல்லா படர்ந்துடும். ஃபுல்லாக வேராக இருக்குது. சரி, இந்த தொட்டியில் இருக்க தழையை மட்டும் நம்ம ஏதாச்சும் துவையல் பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டீ குடிச்சிட்டு காலையில் இன்னும் படுத்த படுக்கையை கூட எடுத்து வைக்காமல் இந்த வேலையை செஞ்சு வச்சிட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜி வாட்ரு சேர்த்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஊற போடுவேன். நான் எப்போவுமே இப்படி தான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுப்பேன். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, இதை செடியில் ஊற்றி விடுவேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன், வீடியோஸும் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அரிசி கழுவுற தண்ணி, சாப்பாடு வடிக்கிற தண்ணி, அப்புறம் காய்கறி தோல், பழத்தோல், அதை எல்லாமே இந்த மாதிரி சேகரித்து வச்சு ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் நம்ம செடியில் கொண்டு போயிட்டு ஊற்றி விடுவேன். கதிர் பார்த்தீங்கன்னா அந்த புதினா செடியை திரும்ப வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும் இல்லையா, அதுக்கு டப்பா தேடணும். அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதுக்குமே ஹோல்ஸ் போட்டான். பெரும்பாலும் நம்ம எந்த ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னாலுமே அடியில் சுற்றி ஓட்டை போடணும். இந்த ஓட்டை பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு இரும்பு பொருள், நான் கத்தி எடுத்திருக்கான் கதிர். எந்த ஒரு இரும்பு பொருளாக இருந்தாலுமே பரவாயில்ல, அதை நல்லா சூடுபடுத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பக்கெட், இந்த பெயிண்ட் பக்கெட்டெல்லாம் நான் செடி வச்சுருக்கேன் இல்லையா, அதிலெல்லாம் ஓட்டை போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா சூடுபடுத்திட்டு நம்ம ஓட்டை போடும்போது அந்த பிளாஸ்டிக் பொருள் அப்படிங்கிறதுனால அது ஈஸியாக போகும். எந்த டப்பாயில் நம்ம செடி வச்சாலுமே இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயினாக இரும்பு பொருளை நல்லா சூடுபடுத்தி அங்கங்கே ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ஓட்டை போட்டுக்கும். கதிர் இதை ஓட்டை போட்டு கொடுத்துட்டு அவன் ஸ்கூல் கிளம்பிட்டான். அடுத்ததாக இதை நான் செடி வைக்கிறது நான் தான் செய்யணும். அவனை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 9 மணி போல் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம செடி நட்டு விடலாம், திரும்பவும் எதுக்கு வேஸ்ட்டு பண்ணுவானே இவ்வளோ மண் அப்படின்னு சொல்லிட்டு இது உடைக்காமல் அப்படியே நடணுன்னா அப்படியே எடுத்து தொட்டியில் போடலாம். ஆனாலும் இது புதினா தழை தானே, அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மண்ணை நல்லா உடச்சி விட்டு கொஞ்சம் நேரம் உணர விட்டு கூட நம்ம அதுக்கப்புறமா வேறு தொட்டியில் நம்ம போட்டு மாற்றும்போது இந்த நிறைய வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வச்சோம்னா கூட தழை நல்லா தலை வரும். அதனாலே பார்த்திங்கன்னா நான் இதை ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டேன். நல்லா உடச்சி எடுத்துட்டு இந்த வேர் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டப்பையில் போட்டு அதில் 1 2 அந்த கல் மாதிரிலாம் இருந்தது, அதை எல்லாமே எடுத்துட்டேன். இந்த வேர் பாருங்களேன் எவ்வளோ வேர் வந்திருக்கு. சும்மா 1 2 தான் ஊனி விட்டேன். ஊனி விடும்போது ஆனால் ஃபுல்லாக படர்ந்து நிறைய வேராக இருந்ததுங்க. அப்புறம் அது எல்லாமே நல்லா க்ளீனாக எடுத்துட்டு இந்த டப்பா ஃபுல்லாக மண் போட்டு ரப்பிட்டு சும்மா அந்த வேர்லேருந்தே பார்த்திங்கன்னா 1 2 வேர் மட்டும்தான் எடுத்து நட்டிருக்கேன். அதிகமாக நான் நட கிடையாது. ஏன்னாக்கா எப்போவுமே புதினா தழை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளை இருக்கு இல்லையா, அந்த கிளையை சும்மா 1 அப்படி ஊனி விட்டோம்னா கூட நல்லா படர்ந்து வந்துடும். புதினா தழை அப்படி தான் ரொம்ப சூப்பராக வரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு தொட்டியில் நடும்போது அப்படி தான் சமையலுக்கு நான் காசு கொடுத்து நம்ம சமையலுக்கு வாங்குறோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு கிளையை மட்டும்தான் எடுத்து சும்மா அப்படி ஊனி விட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை தொட்டியில் வச்சுருக்கேன். வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாங்கள்லாம் வேஸ்ட்டாக போகிறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கொத்தமல்லி விதை கூட போட்டு விடலாம்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை கொஞ்சம் ஒரு 2-3 டைம் போட்டால் அது சரியாக துளுத்து வரல. விதை வந்துட்டு கரெக்டான விதையாக வாங்கிட்டு வந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் புதினா தழை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1-2 வேர் தான் ஃபஸ்ட்டு வச்சேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொட்டி போல் வச்சுருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற சின்ன சின்ன டப்பாயில் தான், பிளாஸ்டிக் டப்பாயில். நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் டப்பாலாம் வேஸ்ட்டாக போகுதுன்னா அதை வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எடுத்து போட்டு ஏதாச்சும் ஒரு செடி வச்சு விட்டுருவேன். பெரும்பாலும் சின்ன சின்னதாக டப்பா இருந்ததுன்னா அதில் புதினா தழை, அப்புறம் இந்த பட்டன் ரோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பட்டன் ரோஸ் இந்த மாதிரி செடிங்க ஏதாச்சும் சின்ன சின்ன செடிங்கள்லாம் வச்சு விட்டுடுவேன். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு இதனுடைய வேலை எல்லாம் முடிஞ்சுது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விடணும். தண்ணி விடும்போது இதுக்கும் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த க்ளீன் பண்ணி இந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாடியில் செடி வைக்கிறதுங்கிறது மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை அதில் செய்யும்போதோ, இல்லை நம்ம டெய்லி அந்த செடியை தூங்கி எழுந்திரிச்சதும், நாங்கள் படுக்கிறதே மேலே தானே படுக்கிறோம், எழுந்திரிச்சதும் அந்த செடிங்களை பார்க்குறது, அதுக்கு பூ பறிக்கிறது, அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் தண்ணி விடுறது, வேலை செய்கிறதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்காகவே நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். எனக்கே நிறைய வேலை இருக்குது, இருந்தாலும் அது கூட இது ஒரு வேலையாக செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம முல்லைப்பூ செடியிலேருந்து பக்கு கன்று வந்ததை அதை வந்து நான் பிடுங்கி இதில் வச்சு நட்டு இருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொழுந்து விடுது. சரி, அது வெயில் பட்டு கருகி போகுதே அப்படிங்கிறதுனால நான் இந்த பேப்பர் போட்டு இப்படி மூடி வச்சேன். ஆனால் இப்போ கதிர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு ஒரு டப்பா ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. பூண்டு செடி, இஞ்சி செடி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்திருக்குங்க. இஞ்சியுமே பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி வச்சு நல்லா வெளியில் தெரியுது இஞ்சி இருக்கிறது. ஆனால் பூண்டு வந்துட்டு இன்னும் தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் போகும் போல் பூண்டு தெரியறதுக்கு. இந்த தொட்டியில் செடி இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஓரம் பாரம் இந்த இஞ்சி செடி, பூண்டு செடி 1-2 வச்சுருக்கேன். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்திருக்கு. இது வந்து சோம்பு செடி. நான் இதுவுமே ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இதில் 1-2 மட்டும்தாங்க காய் வருது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா கருகி போகுது. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். 1-2 மட்டும்தான் இதில் அந்த காய் வந்து பசுமையாக இருக்குது. மீதி எல்லாமே கருகி போயிருக்கு. இன்னும் இருக்கிற கிளை எல்லாமே அப்படி தான் வருமா என்னன்னு தெரியல. சரி, கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன். இப்போ நட்ட புதினா செடி இது இல்லையா, இது இன்னும் ஒரு வாரம் போயிட்டு நான் காமிக்கிறேன். இது எப்படி துளிர் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். சும்மா 1-2 வேர் தானே வச்சேன், அதுக்கே எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு புதினா செடியை காமிக்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டு காலி பிளேஸ் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியில் சும்மா லைட்டாக அப்படி ஊனி விட்டேங்க. ஒரு கட்டிங் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஊனும்போது சும்மா ஒரு 2 கிளை அப்படி ஊனி விட்டேன், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக படர்ந்து வந்துடுச்சுங்க. இப்போது இந்த செடி ஃபுல்லாக படர்ந்து வந்துடுச்சு. இது வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்த வீடியோ. இன்றைக்கி எடுத்த வீடியோ அடுத்ததாக காமிப்பேன் பாருங்கள். அதில் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கும் பாருங்களேன். இவ்வளோ நேரம் காமிச்சது ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். ஒரே வாரத்தில் புதினா தழை எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும், அவ்வளோதான். ஒரு வாரம் கூட ஃபுல்லாக ஆகலை, அதுக்குள்ளே எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்களேன். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பை மட்டும் சும்மா அப்படி ஊனி விட்டிங்கனாவே போதுமானது. புதினா தழை நல்லா வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.